என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியோடு வந்திருக்கின்ற இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்ததையும் உனக்கு கொடுக்கப் போகின்ற இந்த அற்புதமான வரங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அம்மா மனமகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நல்ல நாட்கள் சிலவற்றை நீ விட்டுவிடக்கூடாது. இன்று மதியம் 12:46 இருந்து தேய்பிறை அஷ்டமி திதியானது உனக்கு ஆரம்பமாகின்றது. என் தங்கமே, இன்று இரவு நீ கால பைரவரை வழிபடு. என் தங்கமே, பொதுவாகவே வளர்பிறை அஷ்டமியில் அவரை வழிபட்டால் தேய்பிறை அஷ்டமியில் வழிபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஒரு முறை அவரை வழிபட்டாலே அவரினுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும். என் தங்கமே, இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல் ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றியினை கொடுக்க புறப்பட்டிருப்பது உன் அம்மா நானே உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்ட பிறகு உனக்கு எதை பற்றியும் எந்த ஒரு கவலையும் முதலில் தேவை கிடையாது. வாழ்க்கையை பற்றிய பயத்தினை முதலில் விட்டுவிட்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மோடு நம் வராகி நமக்காக துணை இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு செல்வதும் அங்கே திருநீறு குங்குமம் வாங்கி நெற்றியில் பூசிக்கொள்வதும் எல்லோருக்கும் வழக்கம். நெற்றியில் திருநீரை பூசும் பொழுதும் குங்குமத்தை பூசும் பொழுதும் ஒரு விதமான பய உணர்வு உன் உடலில் இருந்து வெளியில் சென்றுவிடும். அதை நீ நம்பிக்கையோடு பூச வேண்டும். என் தங்கமே, திருநீற்றையும் குங்குமத்தையும் நெற்றியில் வைக்கும் பொழுது ஒரு முறை அம்மா சொல்வது போல செய்து பார். கண்ணாடி முன் நின்று எப்பொழுதுமே அழகு பார்த்து அதனை வைக்கக்கூடாது. நீ எப்படி வைக்கின்றாயோ அது அப்படியே உன் நெற்றியில் அன்று முழுக்க இருக்க வேண்டும். அப்படியானால்தான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வத்தின் மீது அன்பு வைத்து நீ அந்த திருநீற்றையும் குங்குமத்தையும் அந்த அளவிற்கு நேசித்திருக்கின்றாய் என்பதை அது குறிக்கும். என் குழந்தையே, நிச்சயமாக இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது. என் குழந்தையே, நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து உன் தாயானவள் என் வாக்கினை கேட்க வருகின்றாயோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும். என் தங்கமே, நீ மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீ திருப்திப்படுத்த வேண்டியது யாரை தெரியுமா? உன்னுடைய மனசாட்சிதான். உன்னுடைய மனசாட்சியை எதுவாக இருந்தாலும் அதை போதும் என்று நீ நம்ப வைத்து விடுவாயானால் நிச்சயமாக நீ மற்றபடி வேறு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உன் வாழ்க்கையில் வராது. காலத்தின் கட்டாயம் சில நேரங்களில் உன்னை குற்றவாளியாக நிற்க வைத்துவிடும். ஆனால் அதிலிருந்து விடுபட உன்னால் நிச்சயமாக முடியும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை மாறலாம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க பழகு. நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பது எல்லாம் பலகீனம் என்றோ ஒரு நாளும் முடிவெடுத்து விடக்கூடாது. நிமிர்ந்து நிற்கின்ற வேலை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, பணத்திற்கு தெரிந்த ஒரே ஒரு மொழி என்ன தெரியுமா? இன்று நீ என்னை காப்பாற்றி வந்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன். அதாவது கையில் வருகின்ற பணத்தை பத்திரப்படுத்தி நீ அதனை காப்பாற்றி வைத்திருப்பாயானால் நாளை உன்னுடைய தேவைகளுக்கு அது உதவி செய்யும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நீ கொடுத்து உதவினாலும் தான தர்மங்களை மனதார செய்தாலும் அது மீண்டும்
உன்னிடத்தில் அதைவிட பல மடங்கு அதிகமாக பெருகும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களினுடைய உறவை மட்டும் நாடிவிடாதே. எல்லா சூழ்நிலைகளும் ஒன்று போல இருக்கக்கூடியவர்கள் சிலர் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஏன், நீ கூட சில நேரங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னுடைய மனதை மாற்றத்தானே செய்கின்றாய். அதனால் மற்றவர்களிடத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்காமல் யாரொருவர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஓரளவிற்கு ஒன்று போல நடந்து கொள்கின்றார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்போடு நீ இருக்க பழகு. என் தங்கமே, திருந்தாத ஜென்மங்கள் என்று சிலர் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை திருத்துவதை முயற்சி செய்வதை விடுத்து நீ வேடிக்கை பார்த்து கடந்து செல்வதுதான் உண்மையில் சிறந்த விஷயங்கள். இது போன்றவர்கள் வாழ்க்கையில் அடிபட்டு திருந்துவார்கள். என் தங்கமே, நிச்சயமாக உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் பொய்யான ஒரு உறவிடத்தில் தன்னுடைய அழிவினை சந்திப்பார்கள். என் தங்கமே, உன் கை நிறைய இருக்கும் பொழுதே மனம் நிறைய அதனை மற்றவர்களுக்கு நீ கொடுத்து உதவு. ஏனென்றால் அது உன்னிடம் இல்லாத பொழுது பல மடங்கு பெருகி மீண்டும் உன்னை தேடி வந்துவிடும். என் தங்கமே, 100 பேரினுடைய வாயை மூடுவதற்கு முயற்சி செய்வதை விடுத்து உன்னுடைய காதுகளை மூடிக்கொள்வது மிகவும் சிறந்தது. என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், உன்னுடைய பேச்சுக்கள் என்னை பாதிக்காது, என்னுடைய முயற்சியினை தடுக்காது. நான் செய்கின்ற செயலில் வெற்றி பெறுவேன் என்ற நோக்கோடு என் பிள்ளை நீ செயல்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டு கொடுத்து விடாதே. என் தங்கமே, அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவது கிடையாது. உன்னை அறியாமல் உன்னுடைய மனதிற்கு பிடித்தவர்களின் மீது நீ வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு. ஆனால் நிறைய பேருக்கு அது கூட இங்கே கிடைப்பதில்லை. நீ யார் மீது உண்மையான அன்பு வைக்கின்றாயோ அவர்கள் வேறொருவரின் மீது அன்பினை வைத்து கொண்டு அந்த அன்பினை அங்கே எதிர்பார்த்து நிற்பார்கள். சிலருக்கு உண்மையான அன்பு வாழ்க்கை முழுவதும் கிடைக்காமல் இருப்பதற்கு சரியான தேர்வு செய்ய இயலாமைதான் காரணமாகும். என் தங்கமே, காசு கொடுத்து கடவுளை பார்த்து கடவுளுக்கும் காசு கொடுத்து கடைசியில் கடவுள் கிட்டேயே காசு வேண்டும் என்று கேட்பவன்தான் இந்த மனிதன். ஆனால் இவன் கொடுக்கின்ற காசையோ இவன் காசு கொடுத்து என்னை முன்னால் வந்து நின்று தரிசித்திருக்கிறான் என்றோ நான் ஒருபொழுதும் அவர்களுக்கு ஆசையை வழங்குவதும் கிடையாது, வழங்கப் போவதும் கிடையாது. ஒருவேளை அப்படி வந்து நின்றாலும் உண்மையான அன்புள்ளமும் உண்மையான நேர்மையும் அவர்களுக்குள் இருக்குமானால் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் புண்ணியங்கள் அதிகமாக இருக்குமானால் அப்பொழுது வேண்டுமானால் என்னுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். என் தங்கமே, அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்வது, இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னோடு இருக்கின்றேன், உன் இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றேன். உனக்கு பூஜை அறைகளே இல்லை என்றாலும் பரவாயில்லை என் தங்கமே. நான் இன்று வாசம் செய்வது உன்னுடைய மனது என்கின்ற சிம்மாசனத்தில் மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்திலும் சேர்த்துதான். இன்று நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற வரங்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக அப்படியே நடக்கத் தொடங்கும். என் தங்கமே, கல் என்று தெரிந்தும் முட்டி மோதி கொண்டிருக்காதே. மதிக்காத உறவுகளை விட்டு விலகி நின்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீயே தேடிக்கொள். இந்த வராகி என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் சிறப்பான பல சம்பவங்கள் இன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.